ஹாய் கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம், ஒரு ட்ரேடுக்கு என்டர் ஆகின பிறகு அந்த ட்ரேடில் வர ஒரு சில சிக்னல்ஸ், அதாவது அந்த ட்ரேடில் இருக்கிற சில விஷயங்கள். அது வந்து நிறைய பேருக்கு விளங்காமையினால் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் செய்கிறேன். எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ட்ரேட் ஒன்றுக்கு என்டர் பண்ணுற முறைகள் எல்லாம் நான் சொல்லி தந்திருக்கிறேன். எங்களோட பழைய வீடியோஸில் இருக்குது. நீங்கள் எங்களோட வீடியோஸை பார்த்து அதை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ட்ரேடுக்கு போன பிறகு இப்போ இது ஒரு ட்ரேட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. இது ஒரு ட்ரேட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்குது. இந்த ட்ரேட்டில் இருக்கிற இந்த சின்ன விஷயங்கள்லாம் என்ன, இந்த இப்படி இருக்கிறது என்ன, க்ரோஸ் 20 வருது. இதில் ஒரு 4 லைட் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன, ஆர்ஓஇண்டா என்ன, அன்ரியல் பிஎன்எல்டா என்ன, அந்த சைஸ்ன்னு சொல்கிறது என்னத்துல சைஸ், மார்ஜின்டா என்ன, ரிஸ்க்குன்றது என்ன, லிக்விடேஷன் ப்ரைஸ்ண்டா என்ன, மார்க் ப்ரைஸ், என்ட்ரி ப்ரைஸ், இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்னத்தை குறிக்குது, இதெல்லாம் என்னத்துக்குரிய குறியீடுகள்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஓகே, வெறுமனே ட்ரேட் ஓப்பன் பண்ணுறதும் ப்ராஃபிட் எடுக்கிறதோ அல்லது லொஸ்ட் ஆகிறதோ அது மட்டும் ஒரு வேலையாக இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸுகளும் சின்ன விஷயங்களையும் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டியதும் கட்டாயமான விஷயமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஒவ்வொரு குறியீடுகளும் குறிக்கிறது என்ன. ஓகே, முதலாவதாக பார்ப்போம். இப்போ இந்த டிஆர்எக்ஸ் காயின் வந்து இப்போ நாம் பை பண்ணியிருக்கிறோம். பட் இது மைனஸில் போய்க்கொண்டு இருக்குது. இப்போ பார்ப்போம், இதில் பாருங்கள், ஒரு 4 கோடுகள் இருக்குது, அல்லது 4 லைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 லைட்ஸும் குறிக்கிறது என்னன்னு சொன்னால், இதில் பாருங்கள் க்ரோஸ் 20xன்னு இருக்குது. 20xன்னு சொல்கிறது என்ன? இந்த 20xன்னு சொல்கிறது நம்ம இந்த ட்ரேடுக்கு பைனான்ஸில் இருந்து 20 மடங்குகளை கடனாக வாங்கியிருக்கிறோம். ஓகே, 20 மடங்குகளை கடனாக வாங்கியிருக்கிறோம். அதை தாங்க 20xன்னு சொல்லி காட்டுது. அதாவது நாம் $5 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பட் பைனான்ஸ்டே இருந்து நாம் 20 மடங்குகளை கடனாகவும் வாங்கி இருக்கிறோம். சரியா? இப்போ 20 தர 5 100. மொத்தமாக அந்த ட்ரேடுக்கு இன்வெஸ்ட் பண்ணது வந்து இப்போ $100 இருக்குது. $5 நம்மளது, மிச்சம் $95 பைனான்ஸ்லேருந்து கடனாக வாங்கப்பட்டது. ஓகே, அந்த கடனுக்குரிய ஒரு குறியீடு தான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குறியீடு. இதை ஓப்பன் பண்ணால், இதில் டச் பண்ணால் இது என்னதுக்குரியதுன்னு சொல்லி இதில் காட்டுது பாருங்கள். ஏடிஎல்ன்றதான் இந்த இண்டிகேட்டர், அதாவது இந்த சமிக்கை வந்து ஏடிஎல்னு சொல்கிறது. ஏடிஎல்னு சொல்கிறது வந்து ஆட்டோ டீலீவரேஜ் கியூ. அதாவது நம்ம வாங்கின கடனுக்கு பேர் வந்து லீவரேஜ் இல்லையா? நம்ம வாங்கின கடனுக்கு பேர் வந்து லீவரேஜ். இது வந்து டீலீவரேஜ் ஆகிற கியூ தான் இந்த கியூவாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். திஸ் இண்டிகேட்டர் ஷோஸ் யுவர் பொசிஷன் இன் த ஆட்டோ டீலீவரேஜ் கியூ. இஃப் ஆல் லைட்ஸ் ஆர் லிட் இன் த ஈவெண்ட் ஆஃப் லிக்விடேஷன் யுவர் பொசிஷன் மே பி ரிடியூஸ்ட். சரியா? இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கண்டா, இது வந்து ஆட்டோ டீலீவரேஷன் கியூவில் இருக்குது இந்த பொசிஷன். அதாவது இந்த ட்ரேட் வந்து ஆட்டோ லீவரேஜ் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ஒரு நேரம் இது அதிகமாக லொஸ்ட் ஆகி இதை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்தால் லீவரேஜையும் சேர்த்து, அதாவது இந்த முழு பணமும் அதோட சேர்த்து உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது என்றது தான் இதில் உள்ள அர்த்தம். அதாவது இந்த எல்லா லைட்டுகளும், சரி, அந்த எல்லா லைட்டுகளும் வந்து சொல்கிறத பாருங்கள். இஃப் ஆல் லைட்ஸ் ஆர் லிட். ஓகே, இஃப் ஆல் லைட்ஸ் ஆர் லிட், அதாவது எல்லா விளக்குகளும் எரிஞ்சதாக இருந்தால் நீங்கள் இந்த ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வரும்போது நீங்கள் எல்லா பணத்தையும் இழக்க வேண்டி நேரிடும் என்று சொல்கிறது தான் இதில் உள்ள விஷயமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு வந்து இப்போ ப்ராஃபிட்டில் போகும்போது ப்ராஃபிட் ஆக இந்த ஒவ்வொரு லைட்டுகளும் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வர பைனான்ஸ் நம்மளோட கடனை தந்து கொண்டே இருக்குது. நம்ம கேட்ட கடனை திரும்ப தந்து கொண்டே இருக்க. லொஸ்ட் ஆகும்போது அதை நிப்பாட்டி கொண்டே இருப்பாங்க. கொஞ்சமாக நம்மள்கிட்ட எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அதான் அதுக்குரிய அர்த்தமாக இருக்கும். அடுத்தது பாவம் அன்ரியலைஸ் பிஎன்எல்னு சொல்கிறது என்ன. பிஎன்எல்லை பற்றின வீடியோ ஒன்று முன்னுக்கு போடப்பட்டிருக்குது. பிஎன்எல்னா என்னன்ற வீடியோ ஒன்று முன்னுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து பிஎன்எல்னா என்னென்னு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிஎன்எல்னு சொல்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட். ஓகே, ப்ராஃபிட் அல்லது லாஸ்ட். இங்கே வந்து ப்ராஃபிட்டும் இருக்குது லாஸ்ட்டும் இருக்குது தானே ட்ரேடில். ஸோ ப்ராஃபிட்டா லாஸ்ட்டா. ஸோ இந்த ட்ரேடு வந்து இப்போ லொஸ்ட்டில் போகிறபடியால் இப்போ பாருங்கள் -96 இது வந்து லொஸ்ட்டில் போய்கொண்டிருக்கிறபடியால் இந்த லொஸ்ட் வந்து அன்ரியலைஸ் ஆகலைன்றது இது அர்த்தம். ஓகே,
அன்ரியலைஸ் பிஎன்எல். அதாவது இந்த லொஸ்ட் வந்து இன்னும் நம்முடைய அக்கௌண்ட்டில் இருந்து வெட்டுப்படையில்லை, அல்லது அக்கௌண்ட்டுக்கு இது ப்ராஃபிட்டாக இருந்தால் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரவு வைக்கப்படலை. இது எப்போ அக்கௌண்ட்லேருந்து கழியும் அல்லது அக்கௌண்ட்டுக்கு ஹெட் ஆகும்னு பார்த்தா இந்த பொசிஷனை நம்ம இப்போ 100% க்ளோஸ் பண்ணுறோமோ, க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் தான் 100% இல்லை, க்ளோஸ் பண்ணுற நேரத்தில். இப்போ நம்ம இப்போ 50% க்ளோஸ் பண்ணால் இந்த லொஸ்ட்லேருந்து 50% நம்மகிட்ட கழிச்சிட்டு தான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் அன்ரியலைஸ் என்று சொல்கிறது. அதாவது ரியலைஸ் பண்ணப்படலை, அங்கே வரவு வைக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருவங்களுக்கு தெரியும் அன்ரியலைஸ் செக்குன்னு இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, அடுத்தது பாருங்கள் ஆர்ஓஇ. இந்த ஆர்ஓஇன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஆர்ஓஇன்னு சொல்கிறது வந்து நம்மளோட ப்ராஃபிட் அல்லது லோஸ்டோட பெர்சன்டேஜை காட்டுறது தான் ஆர்ஓஇன்னு. கீழே பாருங்கள் மைனஸ் கீழே பாருங்கள் -19.32% ஆர்ஓஇ காட்டிக்கொண்டு இருக்குது. அடுத்தது பாருங்கள் சைஸ் டிஆர்எக்ஸ். அதாவது நம்ம டிஆர்எஸ் கோயினை தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ சைஸ் டிஆர்எக்ஸ் சொல்வது எத்தனை டிஆர்எஸ் கோயின்களை நம்ம வாங்கியிருக்கிறோன்றது. ஓகே, நம்ம எத்தனை டிஆர்எஸ் கோயின்களை வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ 1612 டிஆர்எஸ் கோயின்களை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து மார்ஜின் சொல்கிறது வந்து நம்ம இந்த ட்ரேடுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்மகிட்ட இருந்த யூஎஸ்டிடியில் எவ்வளவு நாம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு தான் இங்கே மார்ஜின்ற விஷயம் காட்டுது. அடுத்தது வந்து ரிஸ்க்குன்னு சொல்கிறது வந்து இந்த ட்ரேட் வந்து இப்போ எத்தனை வீதம் ரிஸ்கில் இருக்குது என்று. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து 16% இருந்ததுக்கு இது வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இதை பற்றி கூடுதலாக கவலைப்படுறதுக்கு யோசிக்கிறது எந்த விஷயமே இதில் இல்லை. ஏன்னா ரிஸ்க் வந்து க்ரீனில் இருக்குது, அதுவும் 16% தான் ரிஸ்க் இருக்குதுன்றது. ஸோ இந்த ரிஸ்க்கு வந்து சம்டைம் 30-35 ஆகும்போது மஞ்சளாக மாறும், 70-75 ஆகும்போது ரெட்டாக மாறும். இது மஞ்சளாக மாறும்போதே இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து ஒரு சின்ன லோஸ்ட்டோடு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30% வரதா அந்த $5 30% கழிய போகுது, க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அப்படியே மேலே போகுமாக 75% வருமாக இருந்தால் இது லிக்விட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ 75% வந்தால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெட்டாக மாறிடும். 80% வந்தால் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும் அல்லது இமெயில் ஒன்று வரும், உங்களோட ட்ரேட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி ஒரு இமெயிலோ அல்லது ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ ஒரு அறிவித்தல் ஒன்று வரும். அதையும் கவனிக்காம விட்டமாக இருந்தால் இந்த ட்ரேட் வந்து இதில் வந்த சம்டைம் இதுக்கு ப்ராஃபிட் வந்து திரும்ப இது மைனஸ் ஆகி போய்கிட்ட மாதிரி அந்த வந்த ப்ராஃபிட் கூட இல்லாமல் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் டேக் ப்ராஃபிட்டும் செட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸும் செட் பண்ணுறது. அதை வந்து நாங்கள் முன்னே வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த விஷயம் இங்கே பாருங்கள் என்ட்ரி ப்ரைஸ்னு சொல்கிறது இந்த ட்ரேடை நாம் ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த கோயினை வாங்கும்போது இந்த கோயின் எவ்வளவு ப்ரைஸில் இருந்ததுன்றது. இது வந்து பாருங்கள் 0.06270 விலையிலேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள் மார்க் ப்ரைஸ் சொல்ல இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாருங்கள் 6210 என்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது தசமங்களில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்குது. ஸோ இது லோஸ்டான ஒரு ட்ரேடாக மாறி போய்கொண்டு இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள் லிக்விடேஷன் ப்ரைஸ் சொல்கிறது இந்த கோயின் இப்போ நம்ம வாங்கின இந்த டிஆர்எஸ் கோயின் வந்து இந்த ப்ரைஸுக்கு வருமாக இருந்தால் 0.03749 என்ற அல்லது 47 என்ற ப்ரைஸுக்கு வருமாக இருந்தால் இந்த ட்ரேடை வந்து முழுமையாக 100% பைனான்ஸே இதை நிப்பாட்டிடும். அதாவது இங்கே இருக்கிற இந்த $5 ஃபுல்லாக வட்டி இந்த ட்ரேட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆக போகுது. இது வந்து முழுமையான ஒரு லோஸ்ட்டாக இருக்கும், அதாவது கடுமையான ஒரு லோஸ்ட்டாக இது இருக்க போகுதுன்றது அர்த்தம் இந்த ப்ரைஸுக்கு வந்தால். பட் இங்கே பாருங்கள் இப்போ இருக்கிற மார்க் ப்ரைஸ் வந்து 62.07, பட் லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து 37.52 தான். கிட்டத்தட்ட பாருங்கள் லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து மார்க் ப்ரைஸில் இப்போ 2 மடங்காக இருக்குது. மார்க் ப்ரைஸில் கிட்டத்தட்ட 2 மடங்காக இருக்கிறபடியால் இது லிக்விட் ஆகிறதுக்கு சான்சஸ் குறைவாக இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க்கை பார்த்தா ரிஸ்க்கும் 16% தான் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இதை வந்து கனகாலத்துக்கு ஒரு நான் நினைக்கிற மாதிரி இதை ஒரு 3-4 மாதத்துக்கு கூட இதை இப்படியே வச்சு கொண்டு இருக்கலாம். இது ப்ராஃபிட் ஆகிற வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த லோஸ்ட்டு கூட நமக்கு கிடைக்கிறாது. ஸோ இது வந்து உண்மையிலேயே இது வந்து பெரிய லோஸ்ட் உண்டு. வேண்டாம் போட்டது வந்து $5, இதில் வந்து கிட்டத்தட்ட $1 இல்லாமல் போகுதுன்னு சொல்கிறது வந்து பெரிய லோஸ் தான் இல்லையா? இப்போ இருக்கிற காலத்துக்கு இது வந்து பெரிய ஒரு லோஸ் தான். $1 சொல்கிறது கூட 380 ரூபாய்க்கிட்ட போகுது இப்போ $1. ஸோ அதுவும் ஒரு லோஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் இப்போ நான் இதை 2 நாளாக வச்சு கொண்டு இருக்கிறேன். 2 நாளாக நான் இதை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
நேற்று முந்தின நாள் வந்து இது வந்து 1.3 1.5க்கு மேலே வந்து கொண்டு இருந்தது. இப்போ வந்து 0.96 கிட்ட வந்துட்டுது. ஸோ இது வந்து இப்போ அப்பாகி கொண்டு இருக்குது. இப்போ பிடிசி வந்து டவுன் ஆகணும் அப்படியே திடீர்னு டவுன் ஆகணும் அப்படியால் இந்த பிரச்சனை. இப்போ பிடிசி அப்பாகி கொண்டு இருக்கிற அப்படியே நான் இதை அப்படியே வச்சிருக்கிறேன். இது வந்து நான் நினைக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் அப்படி ஆகும்போது இது ஃபுல்லாக அப்பாகி க்ரீனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் அல்லது இந்த வீடியோவில் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலமாக கேளுங்க அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொண்டு கேளுங்க. அதோட இது வந்து கிரிப்டோ நியூஸ் கிரிப்டோ டியூட்டோரியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய யூடியூப் சேனலாக இருக்குது. இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் குட் உண்டு நல்லதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான் இந்த யூடியூப் சேனல் வந்து அதிகமாக வளரப்போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.